இந்த வீடியோவில் உங்களுக்கு இலவச தையல் மிஷின் எப்படி வாங்குறது, எங்கே வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து நிறைய நாள் ட்ரைனிங் போய் 6 மாதம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. ஆனாலும் கூட இதை எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு தெரியல. எங்கள் கிட்ட டெய்லரிங் சர்டிஃபிகேட்டும் இருக்குது, நீங்கள் சொல்கிற எல்லா சான்றிதழும் இருக்குது. இருந்தாலும் எங்களால் வாங்க முடியல. நாங்கள் எங்கே போனால் வாங்க முடியும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு சில பேர் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு இலவச மிஷின் கிடைக்குமா, நீங்கள் தருவீங்களா, இதை எப்படி வாங்கணும் அப்படின்ற மாதிரி. இலவச மிஷின் வந்து நாங்கள் தர்றதில்ல, நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்துறதுனால நாங்கள் கைட் பண்ணுறோம். நீங்கள் இலவச தையல் மிஷின் வாங்கணுன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ட்ரைனிங் வந்து 6 மாதம் முடிச்சிருக்கணும். 6 மாதம் முடிச்சதுக்கான சான்றிதழ் வச்சுருக்கணும். அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நாள்லாம் படிச்சுன்னுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்கள் ஆண்டு வருமானம் வந்து 72,000க்கு உள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அது வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க, 1,20,000 வரையும் இருக்கலாம் ஆண்டு வருமானம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் வகுப்பு சான்று, கம்யூனிட்டி சான்று வச்சுருக்கணும், உங்கள் இருப்பிடச் சான்று வச்சுருக்கணும், நீங்கள் படித்த உங்களுடைய டிசி வச்சுருக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு காப்பி, உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துன்னு உங்கள் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு பிரிவில் இது தராங்க. அந்தந்த கம்யூனிட்டி பேஸில் தராங்க. எஸ்சி எஸ்டிக்கு தனி, பிசிக்கு தனி, சிறுபான்மைக்கு தனின்னு தனித்தனியாக தராங்க. நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கும். நான் கொடுத்தும் 6 மாதம் ஆகி 3 மாதம் ஆகி எனக்கு இன்னும் கிடைக்கல, அது ஏன் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்னா, நீங்கள் கொடுத்து கிடைக்கலன்னா நீங்கள் ஏன் கிடைக்கல அப்படின்றத நீங்கள் போய் வெரிஃபிகேஷன் பண்ணிக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கொடுத்துட்ட பிறகு அதையே வரும் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. நீங்கள் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, ஏன் வரல, இன்னும் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், நம்ம கவர்மெண்ட்லேருந்து எப்போ தருவாங்க அப்படின்றத நீங்கள் ஃபாலோப்லேயே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அது எப்போ வரும் என்னான்னு தெரியும். சீனியாரிட்டியில் கட்டாயம் தருவாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ குறிப்பிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா மிஷின் வந்து குறிப்பிட்ட அளவு தான் வரும். வர்றப்போ ஒவ்வொரு பேட்சாக எல்லோரும் கண்டினியூவாக கொடுப்பாங்க. இது வாங்கிறதுக்கு என்ன வயது வரமுன்னா, 18 வயது நிரம்பியிருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மிஷின் வாங்கிறதுக்கு எலிஜிபிள். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வாங்க முடியும். இது வந்து பொய்யான தகவல் கிடையாது. இது எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது. நீங்கள் யாரும் இவ்வளோ நாள் பயனடையாத இருந்தாலோ தெரியாத இருந்தாலோ இதை பயன்படுத்திக்கோங்க. 100% இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் போயிட்டு இதை கேட்டு தெரிஞ்சு நீங்கள் கொடுங்க. அங்கே போய் கேட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரீ மிஷினுக்கு நாங்கள் கொடுக்கணும், நாங்கள் எலிஜிபிளான கேண்டிடேட்னு சொன்னீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தரை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அங்கே சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற யாருன்னாலும் சொல்லுவாங்க, யாரும் சொல்ல மாட்டேன்னாலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போய் கேட்டு செய்யணும். அதாவது நம்ம வந்து இங்கே வீட்டிலே உட்காந்து இது வராது, இது வரும், இதுக்கு இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லினே தான் இருக்கணும். நமக்கு வேணும்னா நம்ம தான் தேடி போகணும். போனால் மட்டும்தான் கிடைக்கும். போயிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்கே வாங்கணும் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் தான் இனிமேல் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கணும்.